ஹாய் வணக்கம், நான் உங்கள் குகன். இங்கே எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா சன் அவார்ட்ஸ் ஃபங்க்ஷன் ரிஹர்சல் போயிட்டுருக்கு. இங்கே வந்து யார் வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சன் மியூசிக்லேருந்து வடப்பூச்சி டீம் வந்திருக்காங்க. வந்தாங்கனால யாருக்குன்னா பல்ப் ஆகிடுவாங்க. ஸோ இன்றைக்கி யாரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட் ஷாம்லி, உங்கள் எல்லாருக்கும் தெரியும், ரோஜா சீரியலில் சரியான வில்லியாக பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்கள போய் இப்போ பல்ப் பார்க்கலாம், வடப்பூச்சே பண்ண வைக்க போகிறோம். ஒரு நிமிஷம் என்ன பண்ணுறீங்க நீங்கள்? நிமிஷம் அண்ணா கட் பண்ணுங்க, இத எடுக்காதீங்க ப்ளீஸ். தயவு செஞ்சு ப்ரோ அவங்க கிட்ட எதுக்கு வரீங்க ப்ரோ? தெரியாம இருக்கு நான் பேசுறேன், நீங்க எது சிரிக்கிறீங்க? அவங்க கேமரா எங்க வச்சிருக்கீங்க எனக்கு தெரியாது, லைட் எங்க வச்சிருக்கீங்க எனக்கு தெரியாது. ஆர்டிஸ்ட் எடுக்க மாட்டேன், திமிரு காம்பா என்ன பண்ணுவீங்க? நீங்க யாரு? மேல கை வைக்க. ஹலோ ஹாய் வணக்கம், இது நான் உங்கள் கோகுல் சன் மியூசிக்லேருந்து. பல நட்சத்திர பட்டாங்கள் இங்கே வந்து ரிஹர்சல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதில் 2 நட்சத்திர பட்டாங்கள் நம்ம கூட இருக்காங்க. அவங்க யாருன்னா ரோஜா சீரியலில் வில்லியா கலக்கிட்டு இருக்கிற நம்ம ஷாம்லி நம்ம கூட இருக்காங்க. ஹாய் ஷாம்லி. அதே மாதிரி பாண்டவர் இல்லத்தில் பயங்கரமாக கலக்கிட்டு இருக்கிற குகன் நம்மளோட இருக்காரு. ஹலோ சார் குகன். ஹாய். ஓகே, சொல்லுங்கள், எப்படி போயிட்டுருக்கு ரிஹர்சல்ஸ்லாம்? எப்படி மும்முரமாக போயிட்டுருக்கு? நீங்கள் என்ன பர்ஃபார்ம் பண்ண போகிறீங்க சொல்லுங்கள். நான் வந்து ஐயோ பத்துக்கிச்சின்னு ஃபயர் பர்ஃபார்மன்ஸ் ஒன்று பண்ண போகிறேன். அப்போ உண்மையிலேயே தெரிக்க போகுதுன்னு அடுத்தவங்க பார்க்கலாம், வெயிட் பண்ணி. வேறு அவங்க தான் சொல்லணும், ஏன்னா நான் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்கலாம். ரொம்ப எக்ஸ்கியூஸ் மீ, வெயிட் பண்ணுங்க ஒரு நிமிஷம். போயிட்டுருக்கு ஒரு நிமிஷம். கேமரா தெளிவா. சாரி நான் திருப்பி போயிடலாம். யா கொஞ்சம் அவங்கள தள்ளி நீங்கள் சொல்லுங்கள் மேடம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. யா இப்போ கேட்குதுங்களா? சார்லேருந்து போகலாங்களா? ஓகே ஃபைன், போயிட்டு வந்துடுறேன். யார் அவங்க? என்னங்க எங்க கொஞ்சம் இருங்கங்க, இன்டர்வியூ எடுத்துட்டு. இல்லை ஒரு நிமிஷம் இருங்க, என்ன பண்ணுறீங்க? போயிட்டுருக்குங்க. ஒரே ஒரு செல்ஃபிங்க. இருங்கங்க, எடுத்துகிட்டு இருக்காங்க. நீங்கள் அப்போ இல்லை அப்படி இல்லை சிஸ்டர், இல்லை இருங்க. இப்போ நீங்கள் மார்னிங் கூட எடுக்கும் போது எடுக்க விடலை, கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, வெயிட் பண்ணுங்கள் ப்ளீஸ். சொல்லுங்கள், நம்ம போகலாம். ஓகே, இப்போ சன் குடும்பத்தில் பாண்டவரத்தில் இருக்கிற குகன் நம்மளோட இருக்காரு. சொல்லுங்கள், எப்படி போயிட்டுருக்கு? நீங்கள் என்ன பர்ஃபார்ம் பண்ணுறீங்க? நான் வந்து காமெடிக்கிலேருந்து ஒரு ஹீரோயிசமான ஒரு சாங் பண்ணிகிட்ருக்கேன். என்ன பாட்டு சொல்லாமே? பேர் என்ன தெரியாதுன்னு சாங், விஷால் சார் சாங். சூப்பர். நாங்கள் எதிர்பார்த்துட்டே இருக்கோம், நம்மளும் காத்துட்டு இருக்கோங்க. சரி, வேற என்ன பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறீங்க சொல்லுங்கள். நிறைய மாஸில் வந்து அந்த பிஜிஎம் அதெல்லாம் நிறைய பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறோம். என்னங்க பண்ணுறீங்க? கேமரா முன்னாடி வந்து நின்று பண்ணிட்டு இருக்கீங்க, என்னங்க நினச்சிட்டு இருக்கீங்க? அவங்க எங்கள் அம்மாவோட ரொம்ப பெரிய ஃபேன். எங்கள் அம்மா அவங்களுக்கு ப்ளீஸ் நான் அவங்ககிட்ட போட ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கிறேன். ப்ளீஸ் இருங்க சார், நீங்கள் என்னதான் சொல்லுவீங்க சார்? காலைல கூட இந்த மாதிரி வந்து பண்ணாங்க சார் அவங்க. சார் ப்ளீஸ் சார், ஒரே ஒரு ஃபோட்டோ சார். இல்லங்க, நான் மார்னிங் கூட வந்து அவர் என்ன கத்துறாரு விஜய் ப்ரோ. இந்த அளவுக்கு ஒரு பெரிய சீன்லாம் இல்ல ஜி, ஒரே ஒரு செல்ஃபி தான் ஜி. இருங்க ஜி, எங்க அண்ணனை கூப்பிடுறேன். இருங்க ஜி. ஹலோ இருங்க, இவங்க காலையில இப்படி தான் பிரச்சனை பண்ணாங்க. ஹலோ அண்ணா, கொஞ்சம் நீங்க உள்ள வாங்கண்ணா. இங்க பாருங்க, ஒரு செல்ஃபி கூட எடுக்க விட மாட்டாங்க. சீக்கிரம் வாங்கண்ணா, இங்க உள்ள இங்கண்ணா. ஒரு நிமிஷம் என்ன பண்றீங்க நீங்க? நீங்க நிமிஷம் அண்ணா கட் பண்ணுங்க, இத எடுக்காதீங்க ப்ளீஸ். தயவு செஞ்சு ஒரு நிமிஷம் இருங்க பிரதர், இருங்க. உங்களுக்கு மட்டும் சிஸ்டர் வந்து காலங்காலத்துல 2 ஆர்டிஸ்ட் கிட்ட இதே மாதிரி தான் பிஹேவ் பண்ணாங்க. நான் தான் திட்டு வாங்குறேன் திருப்பி ஃபேன்ஸ் இல்லாம ஏதா நீங்க அப்படிதாங்க செல்ஃபி கேட்பாங்க பிரதர். உங்களுக்கு எப்படி இந்த மாதிரி அப்போ அடுத்த வாட்டி நான் கூப்பிடாதீங்க பிரதர். நீங்க பார்த்து தான் நீங்க காலையில இல்லங்க, காலையில இவங்க டீம்ல இருந்து 2 பேர் எடுத்தாங்க. நீங்க என்ன பண்ணீங்க? ஹலோ என்ன நிமிஷம், இல்ல நிமிஷம். குகன் ப்ரோ ரொம்ப பேசிட்டு இருக்காரு. இவன் பார்த்து மரியாதை பேசு, உனக்கு மரியாதை கட்டுறோம். இவங்க எடுத்துருவாங்க. காலை 2 வாட்டி என்ன வந்து திட்டாரு அவரு. விஜய் ப்ரோ நீங்க கத்துனீங்களா இல்ல? ஒரு நிமிஷம் இருங்க. இருங்க, நீங்க பண்ணல ஒண்ணு வேணாம். ஹலோ என்ன யாரு நினைச்சிட்டு இருக்கீங்க? ப்ரோ அவங்க கிட்ட எதுக்கு வரீங்க ப்ரோ? தெரியாம இருக்கு நான் பேசுறேன், நீங்க எது சிரிக்கிறீங்க? அவங்க ஆர்டிஸ்ட் எடுக்கணும் அவசியம் இல்லங்க, எடுக்க முடியாது. நாங்க எடுக்கலனா நீங்க எடுக்க ப்ரோ. நீங்க கால்ல பார்த்து தான் நீங்க கால்ல பார்த்து நீங்க ஃபேன் வந்து எடுப்பா. இப்போ அத ஆர்டிஸ்ட் எடுக்க மாட்டேன், திமிரு காம்பா என்ன பண்ணுவீங்க? நீங்க யாரு? மேல கை வைக்க.
வந்து கேட்டாங்களா இல்லையா? அப்ப யார் கத்துனது? இவர் என்னதான கத்துனாரு? தெரியாது. கேமரா எங்க வச்சிருக்கீங்க எங்களுக்கு தெரியாது. லைட் எங்க வச்சிருக்கீங்க எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு கேக்க வந்து கேட்டிங்களா இல்லையா? பதில் மட்டும் சொல்லுங்க. நீங்க கேட்டிங்களா இல்லையா? நான் ஒரு எத்தனை பேர் கிட்ட கேப்பீங்க? ஒரு நிமிஷம் காலங்காத்தால பர்மிஷன் கேட்டு ஷாட் முடிஞ்சோன்னு எடுத்துக்கலாம்னு சொன்னதா இல்லையா? நீங்க தான் எடுக்கவே விடலையே. எடுக்கவே விடல. காலையில என்னமா வெயிட் பண்றீங்க? ஹலோ இல்ல ப்ரோ இல்ல நான் என்ன சொல்றேன் போட்டோ கேட்கலாம் தப்பு இல்ல ஊர்ல இருந்து 2 பேர் வந்தா போட்டோ கொடுக்க மாட்டீங்களா? நீங்க போட்டோவே கொடுக்க வேணாம்ப்பா. எதுக்கு சிரிக்கிறீங்க? எதுக்கு இல்லங்க எங்களை பார்த்து எப்படி இருக்குது உங்களுக்கு? போட்டோ கேக்குற தப்பு இல்ல. அதுக்குன்னு ஒரு டைம் இருக்கு, காட்டஸ் இருக்கு, மேனர்ஸ் இருக்கு. நல்ல ராவு கால கேட்ட நேரம். ஆமா ஆர்டிஸ்ட் கொடுக்க மாட்டாங்க. ஒரு நிமிஷம் இருங்க. என்னது நீங்க என்ன அலோ பண்ணவே இல்ல. காலையில இருந்து என்ன அலோ பண்ண முடியாது. திமிரு காமி பண்ண இப்போ எதுக்கு நீங்க திமிரு காமிக்கிறீங்க? திமிரு காம்போ. எப்படி ஈவென்ட் கேக்குறீங்க? வந்து கெஞ்சுங்க. ஒன்சா இருங்க ஷாமி ஒன்சா இருங்க. இங்க ஷாமினி சீரியல்ல ரோஜாவா நடிக்கிறாங்க. அவங்க கிட்ட தான் கேட்டிருக்காங்க. நீங்க சொல்லுங்க. ஓகே எடுக்கறீங்களா? ஏங்க என்ன இத நியூசன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க? நீங்க வந்து கம்மி இருக்கீங்க பாத்துட்டு. ஏய் ஓடா முடிஞ்சிருச்சுடா. என்ன ப்ரோ வட போச்சே. செல்ஃபி தான் எடுத்துக்க. வணக்கம். இவங்க யாரும் உங்களுக்கு தெரியும், ரோஜா சீரியல்ல பயங்கரமான ஒரு வில்லி. என்ன பத்தி தெரியும்? கொஞ்ச நேரத்துல பயப்பட வச்சிட்டீங்கல்ல. அதுதான் வட போச்சு. ஒதுக்கி நின்னுட்டேன். ஐயோ சண்டை போட்டுக்கோங்க. என்ன அப்போ கூட பார்த்தீங்களா சண்டை போட்டிங்கன்னு ஒதுங்கி நின்ட்டாங்களாம். ஸோ சண்டைக்கெல்லாம் வந்து நிற்க மாட்டா. சீரியலில் தான் வில்லி மாதிரி. ஸோ நல்ல ஒரு சூப்பரான பர்ஃபார்மர், வில்லி பர்ஃபார்மர். இன்றைக்கி வந்து வடை போச்சு வந்து எடுக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணாங்க. இன்றைக்கி இந்த வடைக்கு போயிடுச்சு. நீ என்ன பயந்தியா? இல்லை கொஞ்ச நேரத்தில் இவங்க 2 பேரும் அடிச்சுக்கும் போது பயந்துட்டேன். சரி இந்த இடத்த விட்டு காலி பண்ணலாம் போட இவர் கூப்பிட்டு இங்கே வா எதுக்கு நீ சிரிச்ச? நல்லா பல்ப் வாங்கிட்டாங்க ரோஜா. அதில் சீரியலில் வர வில்லி. நீங்கள் தானே பயந்துட்டீங்க. இப்போ ரிவீல் பண்ணுங்க. ஒரு மேட்ரு தெரியுமா? இந்த மேட்ரு முன்னாடியே தெரியும். வட போச்சு. நீ ரியாக்ட் பண்ணனே ஐயோ ஒரிஜினல் தான் போல. பர்ஃபார்மன்ஸ்மா மொத்தத்தில் வடை போச்சு ஷாம்லிக்கு. தேங்க்யூ ஸோ மச் வடப்போச்சே டீம். பிகாஸ் இது வந்து ஒரு அவேர்னஸாக தான் இருந்தது, ஒரு அலாட்மெண்ட்டாகவும் இருந்ததுன்னு சொல்லலாம். பிகாஸ் என்னென்னா இந்த சிச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்றது தான் இதோட தீம். ஏன்னா நான் ரோஜா சீரியலில் வில்லியாக நடிச்சிட்ருக்கேன். ரியல் லைஃப்பில் இந்த பொண்ணு என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு குகன் பார்க்கலான்ட்டு ஆசைப்பட்டிருக்காரு போல். ஸோ எனக்கே தெரியாமல் வந்து கூட்டிகிட்டு போய் நிற்க வச்சோன்னே எனக்கு உண்மையாகவே ஒரு ஷாக்காக இருந்தது. ஐயோ என்ன பண்ணுறது இந்த சிச்சுவேஷனில், என்ன பேசுகிறதுன்னு நான் அந்த பொண்ணுக்கிட்ட ட்ரை பண்ண பேசவும் வாங்க ஃபோட்டோ எடுக்கலான்னு சொன்னேன். பட் அவங்க பேசும்போது எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருந்தது. ரோஜா சீரியலில் அணுன்றதுக்கு பதிலாக அணு சீரியலில் ரோஜா அப்படின்னாங்க. ஸோ எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருந்தது. அப்புறம் குகனும் என்னை வந்து கவனிச்சார் என்ன பண்ணுறேன்னு சொல்லி. ஸோ அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு ஓகே அப்படின்னு சொல்லி இதை ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லி ஆங்கரும் நல்லா பேசி சமாளித்து இது சமரசமாக முடிஞ்சுது. ஸோ இது வந்து எனக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் நம்மளுக்கும் ஏற்பட்டால் ரியல் லைஃப்பில் எப்படி சமாளிக்கணும், சண்டை போடாமல் பொறுமையாக பேசி ஹேண்டில் பண்ணணுன்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இந்த ஷோ இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் வடப்போச்சே.